வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலர். கல்வி சீர்திருத்தத்தின் இயக்க சக்தியாக திகழும் சிறந்த ஆசிரியர்கள். நாட்டின் கல்வி வளர்ச்சியும் மனிதநேய அடிப்படையிலான சமூக கட்டுமானமும் சிறந்த ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பால் மட்டுமே சாத்தியமாகும் என கல்வி அமைச்சர் ஃபட்லினா சேடி கூறினார். ஏப்போவில் உள்ள பிரபல ஹோட்டலில் 55வது தேசிய ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்வில் அவர் இவ்வாறு உரையாற்றினார். சிறந்த ஆசிரியர்கள் நாட்டின் இதய துடிப்பு என்ற கருப்பொருள் வெறும் கோஷமல்ல, மாறாக நாட்டின் எதிர்காலத்தை உருவாகும் அடிப்படை உண்மையாகும். கல்வி நிறுவனங்கள் மனிதநேய இலக்குகளை நிறைவேற்ற தவறினார் அந்த கல்வி அமைப்பின் நோக்கமே தோல்வியடைவதோடு நாடும் நாகரிகமும் பாதிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். வணக்கம், நான் ஆசிரியர் சதீஷ்குமார் குவாங்லி பேசுகின்றேன். வாகீசர் தமிழ் பள்ளியில் பணியாற்றுகின்றேன். தற்போது என்னுடைய ஆசிரியர் பணி 24 ஆண்டு காலமாகிவிட்டது. இந்த ஆசிரியர் தினத்தன்று, அதாவது 2026ஆம் ஆண்டு ஆசிரியர் தினத்தன்று எங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த அங்கீகாரம் என்பது அடிகுரு என்ற ஒரு அங்கீகாரம், அதாவது எல்லா துறைகளும் சிறந்து விளங்குகின்ற ஒரு ஆசிரியர்களுக்காக வழங்கப்படும் அங்கீகாரமாகும். ஆகவே இந்த அங்கீகாரத்திற்காக பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், மேலும் கல்வி இலாக்காலிருந்து எனக்கு உதவி புரிந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் இவ்வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இது மாணவர்களுக்காக நாங்கள் செய்யப்படுகின்ற ஒரு விஷயம். மாணவர்களை முன் கொண்டு வந்த ஒரு விஷயத்திற்காக எங்களுக்கு இந்த அங்கீகாரம் வழங்கப்படுகின்றது. அவ்வேளையில் மலேசிய கல்வி அமைச்சுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கல்வி மாற்றங்கள் பெரிய கொள்கைகளால் மட்டும் ஏற்படுவதில்லை. வகுப்பறைகளில் ஆசிரியர்கள் மேற்கொள்ளும் சிறிய சீர்திருத்த முயற்சிகளே உண்மையான மாற்றத்தை உருவாக்குகின்றன. மாணவர்களை உற்சாகமாக கற்றலுக்குள் ஈர்க்கும் ஆசிரியர்களையும் சிறப்பு தேவைகள் கொண்ட மாணவர்களுக்காக முழு மனதோடு சேவையாற்றும் ஆசிரியர்களும் பாராட்டினார். வணக்கம், நான் முனைவர் கோமதி சங்கரன். நான் கங்கார்புழாய் தமிழ் பள்ளியில் ஆசிரியர். இந்த முறை இந்த ஆசிரியர் தின கொண்டாட்டத்தில் எனக்கு குரு ஐகான் டிபெட் என்ற ஒரு விருதில் நான் 2வது நிலையில் வெற்றி பெற்றிருக்கேன். உண்மையிலே இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, டிபெட் என்பது செகண்டரி பள்ளிக்கூடத்தில் தான் இது அதிக முக்கியத்துவம் கொடுத்து செய்யக்கூடிய ஒரு பாடமாக இருக்கும். ஆனால் தமிழ் பள்ளியில் இந்த திட்டத்தை சிறந்த முறையில் நிலைநிறுத்தினால எனக்கு இந்த அவார்ட் நான் வின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வகையில் தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கு நான் இந்த விருதை சமர்ப்பிக்கின்றேன். வணக்கம், என் பெயர் முனைவர் பானு ரமணன். நான் கொத்தாபாரு ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் விரிவுரையாளராக வேலை செய்கிறேன். இந்த ஆசிரியர் தினத்தன்று கல்வி அமைச்சு கொடுத்த இந்த அங்கீகாரத்தை நினைத்து மிகவும் பெருமைப்படுகிறேன். வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி. நான் கற்ற தமிழ் பள்ளி மக்மட்டின் தமிழ் பள்ளி மற்றும் லாடாங் வெல்லஸ்லி தமிழ் பள்ளி, இதுக்கு முக்கியமாக நான் நன்றி கூட கடமைப்பட்டேன். அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் சதீஷா குணசேகரன். நான் தண்டி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு ஆசிரியர் தினத்தன்று இந்த மிகப்பெரிய விருது கொடுத்துருக்காங்க. இதற்காக கல்வி அமைச்சுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். சிறந்த ஆசிரியர்கள் காலத்திற்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். மேலும் ஆசிரியர்களின் திறமையை வளர்க்க வலுவான கல்வி நிர்வாக அமைப்பும் தேவைப்படுகிறது. ஆசிரியர்கள் புதுமை முயற்சிகளையும் கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொள்ள ஏதுவான சூழலை உருவாக்கும் கல்வி சூழல் தொடர்ந்து வலுப்படுத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இந்நிகழ்வை வெற்றிகரமாக நடத்த பாடுபட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்த அவர் விருது பெற்ற ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பள கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.